உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தான் கைது பண்ணிருக்கு. ரைட்டு. இப்ப நாடு எங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது, இது தேவையா? இந்த நேரத்துல இப்ப தேவையா? இது கர்நாடகா இஷ்யூவை டைவர்ட் பண்றது இன்னைக்கு இந்த வேலை பார்க்க யாரை கத்துனாங்களோ அவங்க தேடிதான் நீங்க பேர் போட்டுருக்கணும். மேடையில் பேசுறவங்க எப்படி பண்ண முடியும்? கடந்த ஆட்சியில திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை முட்டாள் முதல்வர்னு இன்னைக்கு அமைச்சராக இருக்க ஆதவர்ஜினா பேசியிருக்காரா இல்லை? இன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்படின்னு பேசினார். தாவேகா கட்சியினர் பிரேமலதா விஜயகாந்த அந்த அம்மாவை அந்த அக்காவை ஸ்டாலின் ஒரு பைக்கில் வச்சு அழைச்சிட்டு போகிற மாதிரி வீடியோக்கெல்லாம் வெளியிட்டீங்க. உங்களையெல்லாம் தேடியா கைது பண்ணாங்க. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்க, உங்க பேச்சுக்கும் செயலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க பேசுறது என்ன சொல்றீங்கன்னா, பெண்களுக்கு நாங்கள் பெரிய லெவலில் பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்றீங்க. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. ரெண்டுக்குமே பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கு, ஃபீமேல் அபியூஸ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? அப்ப நீங்க முதல்வர்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நீங்களும் நிலைப்பாட்டில் இருக்க உங்களை விமர்சிப்பாங்க தான், இதை விட மோசமான விமர்சிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிரடி கைது. தஞ்சாவூர் போலீஸ் வீட்டில் கைது பண்ணியிருக்காங்க. சரி, ரைட்டு. ஆஸ் யூஷுவல் எம்எல்ஏக்கள் கைது செய்யப்படுவது எல்லாமே எல்லா ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. நம்ம எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்லலை. திரு ஜெயலலிதா அம்மையார் இருந்த கூட கலைஞர் கருணாநிதி நைட்டாவது அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, இப்போ உதயநிதி அவர்கள் அரெஸ்ட்டில் என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். எதிர்கட்சி தலைவர் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள பாடியில் வர்றவங்க. நார்மலாக ஒரு எம்எல்ஏங்கிறது வேற, இவங்க எதிர்கட்சி தலைவர்ங்கிறது கான்ஸ்டியூஷனில் வர்றவங்க. நீங்கள் குறைந்தபட்சம் சபாநாயகர் அனுமதி, இப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆளுநர்கிட்ட கூட அனுமதி வாங்கணும் நீங்கள். ஏன்னா ஒரு அரசியலமைப்பு சட்ட பாடியில் உள்ளவர். இப்படி ஒரு முதல்வருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், குறைந்தபட்சம் நீங்கள் சபாநாயகர்கிட்டையாவது அனுமதி வாங்கிக்கணும். ரைட். அவர் என்ன பேசினார்னு வரணும். தண்ணி வர்றப்போ வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். காவேரியை பற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் பச்சை கல்ல துண்டு போட்டு நடந்துகிட்டு இருக்கு. கீழே இருந்து ஒரு நடிகையின் பேரை கத்துறாங்க. நான் சொல்லலை அந்த நடிகையின் பேரை சொல்கிறாங்க. அது தண்ணி வந்திருக்கப்ப நேரத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகிட்டு. இது ஒரு மேட்ரே இல்லை. இது ஒரு பெருசாக்கி பூதாகரமாக்கி இவங்க இன்னைக்கு கைது பண்ணுறாங்க. நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தயவு செய்து நினைக்காதுங்க. அது இரட்டை அர்த்தத்தில் சொல்லியிருந்தாலோ இல்லை இன்னொருத்தோட்டு பொம்பளை கிண்டல் பண்ணியிருந்தாலும் தப்பு தான். ஆனால் இந்த அப்படி சொல்லப்படலை. இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிட்டு கூட கீழே கத்த உள்ள அது வருது. யார் கத்துனாங்களோ அவங்கள தேடி தான் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுருக்கணும். மேடையில் பேசுகிறவங்க எப்படி போட முடியும்? மேடையில் ஒருத்தவங்க பேசி ஆர்ஐட்டிங் பண்ணிட்டு இருக்குள்ள யாரோ கீழே கத்துனாங்களா யார் மேலே எஃப்ஐஆர் போடுவீங்க? கீழே இருந்து ஒரு காலை வண்டி மேடையில் உள்ள மண்டையில் உடைக்கிறான். மண்டை உடப்பட்டவங்களை வழக்கு பதிவு பண்ணுவீங்களா, கல்லெறிஞ்சவங்களை வழக்கு பதிவு பண்ணுவீங்களா? சரி, ரைட்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை விட அதிகமாக சொல்கிறேன். கடந்த ஆட்சியில் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை முட்டாள் முதல்வர்னு இன்னைக்கு அமைச்சராக இருக்க ஆதவர்ஜினா பேசியிருக்காரா இல்லை? அன்னைக்கு என்ன உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றும் எடுக்கலை. அது எடுக்காதது தான் இப்படியெல்லாம் விளைவு வருது. ஒன்று. அடுத்தது பொம்மை முதல்வர்னு பேசினார். இதே ஆதவர்ஜினா பொம்மை முதல்வர்னு பேசினார். இன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்படின்னு பேசினார். இதை விட என்னென்னவோ விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தாவேகா கட்சியினர் பிரேமலதா விஜயகாந்த அந்த அம்மாவை அந்த அக்காவை ஸ்டாலின் ஒரு பைக்கில் வச்சு அழைச்சிட்டு போகிற மாதிரி வீடியோக்கெல்லாம் வெளியிட்டீங்க. உங்களையெல்லாம் தேடியா கைது பண்ணாங்க. ஆனால் மாரிதாஸ் கைது பண்ணுறீங்க. நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? உங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாதான்னு கேட்டுச்சு. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாங்க, உங்கள் பேச்சுக்கும் செயலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பேசுகிறது என்ன சொல்கிறீங்கன்னா, பெண்களுக்கு நாங்கள் பெரிய லெவலில் பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்கிறீங்க. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. ரெண்டுக்குமே பெரிய வேரியேஷன்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டில் நிறையா ஃபீமேல் அபியூஸ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? அதுக்கும் பதில் கிடையாது. அப்போ நீங்கள் அன்னைக்கு முட்டாள் முதல்வர்னு பேசுனீங்க, பொம்மை முதல்வர்னு பேசுகிறீங்க, சிஎம் பொண்டாட்டியை பேசுனீங்க. சிஎம் பொண்டாட்டியை வெளிநாடு கூப்பிட்டு அவர் பொண்டாட்டியை தானே கூப்பிட்டு போனாரு. எல்லா சிஎம் கூட்டிகிட்டு போயிருக்காங்களே, அதுக்கு பேசுனீங்க. திரு உதயநிதி அவர்களை ஒரு சினிமா நடிகையோடு தொடர்புபடுத்தி படுபயங்கரமாக பேசுனீங்க. அன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர், துணை முதல்வர், இப்படி ஏகப்பட்ட டிசிக்னேஷன்ல இருந்தார். ஆனால் அவர் அந்த கிளி கிழிச்சிங்க. இது எல்லாத்தையும் விட முதல்வர் பேண்ட் போட்டிருந்தார். யாரு? ஸ்டாலின் அவர்கள். 70 வயசாகுது. ஓகே. அப்போ கையெல்லாம் நடுக்குது, தட தடன்னு ஆடுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிது. இது உருவ கேள்வி இல்லையா? இது உருவ கேள்வி இல்லையா? ஏன் அன்றைய முதல்வரை பாத்திமா பாபு நடிகையோட கம்பேர் பண்ணி என்னெல்லாம் போட்டீங்க? ஆடுன ஆட்டாதான் கை கால் ஆடுது. 70 வயசு நம்ம அப்பா தாத்தா கை கால் ஆடாதா? அப்போ
இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது யார்? பாதிக்கப்பட்ட விக்டிம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்கள் ஒரு நடிகையோட அப்போ அது பாத்திமாவுக்குலாம் வயசு என்ன இன்னைக்கு? இவருக்கு வயசு என்ன? நீங்கள் பார்த்தீங்களா? வந்து அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்துருக்குதா? அது மாதிரி ஏதாவது காரணக்காரியம் இருக்கா? நீங்கள் என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க. சரி, இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், நான் இவ்வளோ நாள் பேசியிருக்கேன். இதே ஒரு நடிகை வச்சு இன்றைய முதல்வர் வச்சு நான் ஏதாவது பேசியிருக்கேன்னா கண்ணியத்தோடு பேசுகிறோம். அது அவரோட தனிப்பட்ட வாழ்வியல், அது அவரோட இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல். எல்லாரையும் தனிப்பட்ட வாழ்வியல் வாழ தான் பிறந்திருக்கும். எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். நீங்கள் ஒரு வழக்கறிஞராக எனக்கு சட்ட கேஸ் கொடுத்துருக்கீங்க, நான் ஒரு கண்டென்ட் சொல்கிறேன்னா அந்த கண்டென்ட்டாக பாருங்கள். வழக்கறிஞராக பாருங்கள், பர்சனல் லைஃப் எதுக்கு பார்க்குறீங்க? என்னோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். அப்போ நீங்கள் முதல்வர்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நீங்களும் நிலைப்பாட்டில் இருக்கணும். உங்களை விமர்சிப்பாங்க தான், இதை விட மோசமான விமர்சிப்பாங்க, மேடை போட்டு கிளிப்பாங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. ஸ்டாலின் அவர்களே உங்கள் அப்பா மாரி இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் அவர்கிட்டையும் கற்றுக்குங்க அரசியல். அவர் இவ்வளோலாம் உங்களை அடிச்சு இறங்கியெல்லாம் அடிக்கலை. அன்னைக்கு எல்லாருமே கண்ணியத்தோடு பேசுகிறாங்க. இதை விட மோசடியாவெல்லாம் ஒருமையிலாம் பேசியிருக்காரு பழனிசாமி அண்ணன். அந்த வீடியோக்குள்ள இருக்கு. ஆனால் பழனிசாமி அண்ணன் மேலே வழக்கு போட்டாங்களா? சரி, ஆஸ் யூஷுவல் மேடையில் பேசுறது வழக்கு போடுறது உண்டு. இந்த மாதிரி கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்களா? எல்லா பேடை பேச்சாளர்கள் மீதும் வழக்கு இருக்கு. ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசினார், இதே டிஎம்கேக்கு ஆதரவாக தான் பேசினார். இந்த அவர் வார்த்தை கூட ட்ரெண்டிங்கும், ஆடங்க மாலை அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் வார்த்தை கூட அடிக்கடி ட்ரெண்டிங்கும், எல்லாரும் மீம்ஸில் வைப்பாங்க. அவர் என்ன சொன்னார்? சிறையில் போட்டு குண்டாசு போட்டது நான் கட்சிக்காகவே பேசினேன், என் தனிப்பட்ட வீட்டுக்கு அள்ளிட்டு போயிட்டு பேசி அதை என்னையெல்லாம் கைது பண்ணீங்களே, என்னை ஒருத்தர் வந்து பார்த்தீங்களா ஜெயிலில் வந்து வருத்தப்பட்டிருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன, உங்களை 2 வாட்டி நான் பார்க்க வந்திருந்தேன். ஒரு வாட்டி ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தோன்னே என்னால் பார்க்க முடியல. இன்னொரு டைம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை, லீவ் டால இருந்தது. நான் 2 வாட்டி உங்களை பார்க்க முயற்சித்தேன். இது என் மனசாட்சிக்கு தெரியும், என்னை சார்ந்தவருக்கு தெரியும். பரவாயில்ல, நேரில் பார்க்கக்குள்ள பேசிக்கோங்க. இல்லை, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து அவங்க கட்சியில் உள்ளவங்க பார்க்கக்கூடாதுன்னாங்க. நம்ம அப்படியெல்லாம் இல்லை, நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஏன் இதே கிஷோர் சுவாமி ஜெயிலில் இருந்து கூட நம்ம பார்த்து வந்தேன். ஏன்னா அவர் என்னோட டிவி டிபேட் எல்லாம் பேசுவார். இப்போ முக்தார், திருச்சி சூர்யா இவங்கெல்லாம் போய் பார்த்து வந்தேன். எல்லாரும் என்ன கட்சிக்காரங்களா இல்லை எனக்கு ஏதாவது காசு கப்பு கொடுத்துருக்காங்களா? ஜெயிலில் போய் தான் அவங்களை நேர்லேயே பார்த்தேன். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க, பார்த்துட்டு வரும், நம்மளும் ஒரு பேசுகிறோம் அப்படின்றது ஒரு ஹியூமன் கட்டசி தான். இப்போ நீ உதயநிதி அவசரமாக கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல சம்மன் கொடுங்க, விளக்கம் கேளுங்க, முன்ஜாமீன் போட்டோம். இப்போ என்ன கைது வந்து கொலை குத்தமா இல்லை ஓடி ஒழிஞ்சிட்டாரா? அவர் வீட்டில் இருக்கார், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டீங்களா? நீங்கள் பாத்ரூம் போகணுமா இல்லையா? ஒரு மனுஷன் நீங்கள் வண்டியில் ஏற்றினா தஞ்சாவூர் கொண்டு போகணும், எல்லா இடத்துலையும் இறக்கி எஸ்கார்ட் வண்டி மாதிரி இறக்கி ஏற்ற முடியுமா? அவர் எதிர்கட்சி தலைவர் ஐயா, எம்எல்ஏ ஐயா, சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா, முன்னாள் முதல்வர் ஐயா, முன்னாள் முதல்வருடைய மகன் ஐயா, முன்னாள் முதல்வருடைய பேரன் ஐயா, இப்படி ஏகப்பட்ட ட்ரெடிஷனல் இருக்கு. அது எதுவும் இல்லாமல் திடுதுப்புடுப்படுறது வந்து வெறுப்பு அரசியலை காட்டுது. நான் நேற்று தான் ஒரு டிபேட்டில் சொன்னேன், விஜயை பற்றியோ விஜயோட ஆட்சியை பற்றியோ கிண்டல் பண்ண வேண்டாம். அவங்க என்ன தப்பு செய்கிறாங்களோ அதை நம்ம சுட்டி காட்டுவோம். கிண்டல் செய்கிறது வேற, சுட்டி காட்டுறது வேற. சுட்டி காட்டுவோம்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுறது பக்கா வெறுப்பு அரசியல். இது நியாயமே இல்லாத அரசியல். இது ரொம்ப கொச்சையான அரசியல். இது வந்து மிரட்டும் அரசியல். உங்களை எதிர்த்து பேசினாலே கைது பண்ணுறீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் ஃபேமிலி சொல்கிறாங்க, என்னங்க ஏதாவது கைது இது பண்ணுற போகிறாங்க. அப்போ உங்களை யாருமே எதிர்த்து பேசக்கூடாதா? உங்களை கருத்தே சொல்லக்கூடாதா? அரசியலமைப்பு சட்டம் கருத்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்களே அரசியலமைப்பு சட்டம். உங்களை எதிர்த்து பேசினாலே கைது பண்ணுவேன். சரி, இப்போ உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தான் கைது பண்ணிருக்கு, ரைட்டு. இப்போ நாடு எங்கே ஆர்ப்பாட்டம் நடக்குது, இது தேவையா? இந்த நேரத்தில் இப்போ தேவையா? இது வந்து கர்நாடகா இஷ்யூவை டைவர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வேலை பார்க்கணும். DK சிவகுமார் என்ன செய்யறாங்கன்னா, HIV இருக்கு மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கார்குரோஜ் போராட்டத்தை கொச்சைப்படுத்துறான். மாணவர்கள் போராடணும், என்ன பெரிய மாணவன், உனக்கு எய்ட்ஸ் நோய் இருக்குன்னு சொல்கிறான். இங்கே நீங்கள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி டைவர்ட் பண்ணுறீங்க. இப்போ காவேரி பிரச்சனையை விட்டுட்டு இவரை நோக்கி இவருக்கு உள்ள பிரச்சனையை எல்லாரும் கையில் எடுத்துப்பாங்க. இது டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இது ரொம்ப மலிவான அரசியல். இதை செய்யாதீங்க. நீங்கள் இப்போதான் வந்து உங்களை உயர்வாக பேசுவோன்னே முடிவெடுத்து பேசினா இது விஜய் சார் அவர்களே உங்களுக்கு ரொம்ப இது வந்து பின்னடைவை தரும், இது உங்களுக்கு நெருக்கடியை தரும். இதே கரூர் சம்பவத்தப்ப உங்களை வெற்றி கைது பண்ணி தான் என்ன ஆகிருக்கும். இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய தவறியது. என்னதான் ஆட்சி நடத்தினாலும் திமுக தெரியல. கரூர் சம்பவத்தில் அவரை கைது பண்ணியிருக்கணுங்க. ஏன் சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் கேட்டார்ல, அந்த பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ணல, அவர் என்ன ஓடியாந்துட்டார், அவர் மேலே எனக்கு வழக்கு போடலன்னு அன்னைக்கே போட்டுருந்துருக்கணும்ல. சிபிஐக்கு போட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக மறைச்சி கேஸை போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்களா? அன்னைக்கு விட்டாச்சு, அள்ளி விட்டாச்சு, பெருந்தன்மையாக இருக்கிறோம்,
இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க வேணும்னு. அது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் சொன்னது என் கண்ணில் இன்னும் தண்ணி ஊற்றுது. யாரு வேணும்னு அவங்க நம்ம கட்சி தொண்டை தாவான்னு அவங்க கட்சிக்கார தலைவர் நினைக்க மாட்டான். அது தெரியாமல் நடந்து போச்சு, அது விடுங்கன்னு சொன்னாங்க. 41 பேர் 53 டெத்து மொத்தம். அவங்களுக்கு வேலை போட்டீங்க. மதுரை நீதிமன்றம் மண்டையில் நங்குன்னு கொட்டிச்சா, அப்போ பஸ்ஸில் ஆக்கிரண்டாலும் பஸ்ஸுக்கு வேலை போடுவீங்களான்னு கேட்டாங்களா அது வேலை பார்க்குறவங்களுக்கு. அப்போ இவ்வளோ பின்னடைவு நீதிமன்றம் டெய்லி உங்களை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு விஷயமும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. உங்களை என்ன செய்யுது, உங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் அந்த அறிக்கையை நினைக்காதீங்க. உங்கள் அரசாங்கத்தின் அவல நிலையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உதயநிதியை கைது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். ஃபேஸ்புக்கை திறந்து பார்த்தா ஒரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வருங்கிற மரியாதை இல்லாமல் வந்தவாணி வாய்க்கு வந்தவாணி எழுதுறீங்க சோசியல் மீடியாவில். அப்போ இதே திருப்பி எதிர்வினையாற்றுவாங்க. அதையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் உங்களோட முன்னெடுப்பு அரசியலை நான் சிலதுலேருந்து பார்த்தேன். ஒன்ஷாப்லாம் பிரைவேட் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், இதெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள்கிட்ட பேசினேன். நீங்கள் பூரண மதவிலக்கு கொண்டு வாங்குங்கிறவங்கள பேசியிருக்கோம். உங்கள் அரசியலில் நடக்கும் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுவோம். பழனி எடுத்த பட்டா போட்டது, இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்த வித்து சேல் டீடு போட்டது, இதெல்லாம் உங்களை எடுத்து பேசாமல் எப்படி இருப்பாங்க? காவேரியில் தண்ணி மழை பெஞ்சோடு தப்பிச்சிங்க, அங்கே ஓவர் ஃப்ளாடு தண்ணி வந்துட்டு மழையில். இது ஒரு தப்பான அர்த்தம்னு சொல்லுவீங்களா? தண்ணி வந்துட்டு சொல்கிற தப்புன்னு சொல்லுவீங்களா? காவேரி ரிவர் வந்துருச்சு, விவாண்ட் காவேரி ரிவர் தண்ணி வந்துருச்சு. இதை தான் அவர் சொன்னார் கீழே இருந்து கத்துறதுக்கு. அதை வந்து எடிட் பண்ணி போட்டு விட்டீங்க. சரி, இப்போ கைது பண்ணிட்டீங்க. இதுக்கு அடுத்து இதை எதிர்கொள்ளணும்ல, அரசியலை எதிர்கொள்ளணும்ல. அரசியல் இருபுறம் இல்லை, நாலாபுரம் தீட்டின ஆயுதம். அறிஞர் அண்ணாவது 2 புறம் தீட்டின ஆயுதம் என்ன, 4புறம் தீட்டின ஆயுதம். உங்களுக்கு ஒரு சூழ்நிலை அவர்களை திருப்பி பாயும். மக்களுக்கு நல்லது செய்யுங்க. காவேரி தண்ணியை நிரந்தர சொல்யூஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் போங்க, சொல்யூஷன் எடுங்க. உங்கள் தயவால் காவேரிக்கு தீர்வு வரட்டுமே. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். நீங்கள் செஞ்சதாக இருக்கட்டும், ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.